ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸி அண்ட் ஃபாஸ்டஸ்ட்டாக வெயிட்டை குறைக்கிறதுக்கான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபியான பச்சைப்பயிறு கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பச்சைப்பயிறு தேவையான அளவு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு குக்கரில் அந்த பச்சைப்பயிரை நல்லா கழுவின அந்த பச்சைப்பயிரை மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா வறுபடணும். அது நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா நல்லா அந்த வாசம், பயிரோட வாசம் வர வரைக்கும் நல்லா நம்ம அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா அந்த பயிர் வாசம் வர அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம அதில் தண்ணி சேர்க்கணும். இப்போது தேவையான அளவு இதில் வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை நம்ம ஒரு லிட்டு போட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். விசில் போட்டுட்டு இதில் ஃபுல்லில் நம்ம 2 விசில் வைக்கணும். அதுக்கப்புறம் மீடியமில் 2 விசில் வைக்கணும். மொத்தம் 4 விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோன்னா 2 பச்சை மிளகாய் கீர்னது, கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் 2, தக்காளி 2, பூண்டு இடித்தது, அப்புறம் கொத்தமல்லி தழை, ஜீரகம், பெருங்காயம், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் தேவைக்கு ஏற்ப. இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றணும், 1 ஸ்பூன். ஏன்னா இது டயட் ரெசிபி, அதனால். அதுக்கப்புறம் ஜீரகம் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டுக்கணும், பூண்டு தட்டி வச்சது, அப்புறமா 2 ஆனியன் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணணும். நம்ம ஆயில் இதில் கம்மியாக தான் போடணும், ஏன்னா டயட் ரெசிபி, வெயிட் குறைக்கிறதுக்காண்டி. இப்போது நம்ம இதில் மஞ்சத்தூள் கொஞ்சமாக, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டு அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதில் 2 தக்காளி நறுக்கினது சேர்த்துக்கணும். இப்போது தேவையான அளவு வெங்காயம், தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். நல்லா வதக்குறோம். இப்போது தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த வெங்காயம் தக்காளி வேகிற அளவுக்கு போட்டு ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சிடுறோம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போது நம்ம அந்த குக்கர் ஓப்பன் பண்ணோன்னா நீங்கள் நல்லா அது வெந்திருக்கிறத பார்க்க முடியும். பச்சைப்பயிறு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போது இந்த பச்சைப்பயிறு இதில் ஆட் பண்ணுறோம். நம்ம முதலையே பச்சைப்பயிருக்கு நம்ம உப்பு சால்ட்டு சேர்க்கலை, அதனால இது கிளறி விட்டுட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டை ஆட் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா நம்ம இதில் ஆட் பண்ணணும். வேறு எந்த மசாலாவும் தேவை இல்லைங்க. பட் எனக்கு கொஞ்சம் காரம் தேவை எங்கள் வீட்டுக்கு அப்படிங்கிறதுனால காஷ்மீரி சில்லி, மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் மல்லி ஒரு ஸ்பூன், 1.5 ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை எங்களுக்கு இது வேண்டாம்னா பச்சை மிளகாவோட இதுவும் அப்புறம் நம்ம கரம் மசாலா போட்டு அது கூட போதும். நீங்கள் போடுறதுனாலும் கம்மியாக உங்களுக்கு தேவைக்கேற்ப நம்ம போட்டுக்கலாம். போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். வேறு எதுவும் பெருசாலாம் கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிள் தான். லாஸ்ட்டில் கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் சேர்த்துக்கணும். இல்லை உங்கள்கிட்ட கஸ்தூரி மெத்தி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் புதினா இலை, மல்லி இலை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மல்லி, கசூரி மெத்தி 2மே போடுறதுனாலும் ஓகே, இல்லை இது மட்டும் போடுறதுனாலும் ஓகே. ஃபைனலாக இதை கார்னிஷ் பண்ணிக்கணும். போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டியான, ஹெல்த்தியான, வெயிட் லாஸை தொப்பை குறைக்கக்கூடிய ஒரு பச்சைப்பயிறு கிரேவியை தான் இப்போ பார்க்குறோம். இது சப்பாத்தி, பூரி, அப்புறம் ரொட்டி, வெயிட் லாஸ்க்காக ரொட்டிக்கு ரொம்ப பெஸ்ட்டு. ரைஸ்க்கு கூட இது சூட்டபுளாக இருக்குங்க. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.